அந்த சின்ன பொண்ணு உடம்ப வில்லு மாதிரி வளைச்சி நடு ரோட்டில் வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கணவன் மனைவி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனைவி அந்த பொண்ணை ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு கணவனை திரும்பி பார்த்துருக்காங்க. கணவன் உடனே பக்கத்தில் இந்த கடையில் ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்காரு. உடனே மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருமணமான ஒரே மாதத்தில் நம்மளை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு நம்மளோட கணவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து அதுலேருந்து 2 பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு மீதியை மனைவிட்ட கொடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்ட கொடு அப்படின்ட்டு இருக்காரு. மனைவிக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு வீடு போகிற வரைக்கும் அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போனோடனே கண்ணா பண்ணு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 2 பிஸ்கட்டை உங்களுக்கு என்ன வந்துட போகுது, மொத்தமாக தான் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் அப்படி அல்பதனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு என்னென்னமோ கேட்டிருக்காங்க. கணவன் நிதானமாக பதில் சொல்லியிருக்காரு. நீ சொல்கிறபடி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க அந்த பிஸ்கட் பாக்கெட்டை கடையில் கொடுத்துட்டு பணமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ நான் பிரிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால கடைக்காரர் அதை வாங்கிக்க மாட்டார். அந்த குழந்தைக்கு குறைச்சலாக 2-3 பிஸ்கட்டாவது போய் சேரும் அப்படின்னு சொன்னோடனே ஆஹா நாம தான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தன்னோட முன்கோபத்தை நினச்சி வருத்தப்பட்டிருக்காங்க அந்த மனைவி. இந்த சம்பவத்திலேருந்து 3 விஷயத்தை நம்ம உணரலாம். ஒன்று, எந்த நிலையிலையும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு போக வைக்கிறது ரொம்ப தப்பு. 2வது, தன்னோட கணவன் மேலே கோபம் இருந்தாலும் அதை 4 பேருக்கு முன்னாடி வச்சு கேட்காம வீட்டுக்கு வந்து 4 சோத்துக்குள்ளே கேட்ட அந்த மனைவியோட செயல் பாராட்டுக்குரியது. என்ன இன்னும் கொஞ்சம் நிதானமாக கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். 3வது, தன்னோட மனைவி கோவப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவர் பதிலுக்கு கோவப்படாமல் அதை நிதானமாக கையாண்ட அந்த கணவரோட செயல் வரவேற்கத்தக்கது.